இன்றைக்கி நம்ம சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சி அப்பம் பார்க்கலாம். ஸ்வீட் அப்பம் எப்படி பண்ணுறதுன்னு. அதுக்கு தேவையான பொருள் வந்து கோதுமை மாவில் செய்ய போகிறோம். 1 கப்பு ஹீப்டாக கோதுமை மாவு, 1/4 கப் ரவை, 1/2 கப் வெல்லம், முந்திரி ஒரு 4-5 முந்திரி இந்த மாதிரி உடச்சது கட் பண்ணிக்கோங்க பொடுசாக, 1/4 ஸ்பூன் ஏலக்காய், ஒரு பிஞ்சு உப்பு, 1/2 கப் வெல்லம் போட்டிருக்கேன். அதில் 1/2 கப்பு தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சிக்கிட்டு மண் தூசி எடுத்துகிட்டு நம்ம வடிகட்டிக்கலாம். கோதுமை மாவு, ரவை, நம்ம வச்ச முந்திரி, ஏலக்காய், உப்பு. நம்ம கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை இதில் ஊற்றிடலாம். சூடாகவே ஊற்றிக்கலாம். அதோட 1/2 கப்பு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கோங்க. இந்த 1/2 கப்பு தண்ணி சரியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதை நல்லா கலந்துட்டு, கட்டி இல்லாமல் கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். இதெல்லாம் வந்து முந்திரி பருப்பு, இங்கே இப்போ தெரியுறதெல்லாம் முந்திரி பருப்பு. அது உங்களுக்கு வேணும்னா போடுங்க. ஏன்னா சாப்பிடும் போது அப்போ சுட்டு நம்ம சாப்பிடும் போது முந்திரி பருப்பு வாயில் கிடச்சிருந்தது ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நம்ம 10 நிமிஷம் ஊற வைக்கும் போது நல்லா கரெக்டாக வந்துடும். ஆப்பசோடா ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கணும். மாவோட நான் மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு. இதை வந்து மாவோடையே கரைச்சி வச்சுக்கணும். எண்ணெயை வந்து லோ ஹீட்டில் ஹீட் பண்ணிக்கணும். அதோடையே நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். நம்ம சுட்டு எடுக்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா புஷ்ஷுன்னு இருக்கணும். அப்போ பதம் வந்து சரியாக வந்திருக்கு உங்களுக்கு. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கு. இதெல்லாம் திருப்பி போட்டுடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம இந்த மாதிரி சுட்டு எடுத்துடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி எடுத்துடலாம். நல்லா சூப்பராக சாஃப்டான ஸ்வீட் அப்பம், வீட் அப்பம். இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு சீக்கிரமாக ஈஸியாக சூப்பரான ஹெல்த்தியான வீட் அப்பம், கோதுமை மாவில் செஞ்சால் அப்பம் ரெடி ஆகிடுச்சு. வெல்லத்தை சேர்க்கறதுனால இன்னும் ஹெல்த்தியராக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குன்றதை பார்க்கலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். வெளியில் நல்லா பார்டரெல்லாம் இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோடய சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.